நல்லா ஒட்டி இருக்கா. இதெல்லாம் கழுவி எடுத்தோன்னா செமையாக உங்களுக்கு நுரை வந்துடும். வா செம்மையாக இருக்குப்பா. இந்த டே தான் ரொம்ப சூப்பரான டேயாக சொல்லுவேன். பாவம் லீனாத்தினா தான் வரல. இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு செம்ம. ஆனால் நுரை தான் இல்லை. ஆமாம், கலர் தான் வெள்ளை கலர் இருக்குது. அழுக்கு தனி மாதிரி இருக்குது. மோப்பமே பிடிக்க முடியல. ஷாம்பு வாசனை வருது. ஷாம்பு போடுறேன் அப்படி நான் ஷாம்பு போட்டு என்னால் இருக்கவே முடியாது போல. ஓரா சீன் போடாதவா. அக்கால நுரை வந்தாச்சு பாரு. நுரையே இல்லைங்க பாருங்க, வெள்ளை தண்ணி மாதிரி இருக்கு. சோப் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. பசங்களா, எனக்குமே 2 ஷாம்பு வாசனை செம்மையாக வருது. ஆனால் நல்லா குளிங்க சரிங்களா. நாங்கள் என்ன குளிக்காமனா உங்களை மாதிரி இல்லை. இந்த பசங்க இருந்தாலும் உண்மை தப்பா பேசுகிறாங்க. நான் என்னோட வேக்யூம் மார்னிங் ஷாம்பு போட போகிறேன். இது போட்டு நான் நிறையா முடி. என் முடிக்கு வாப்பா. என் முடி பஃப்பாக இருக்குது. என்ன சலூனுக்கு போனாலும் சரி. வா குடு. ட்ரெஸ்ஸே அவுத்து நான் வந்து குளிச்சிடறேன் போல். என் ட்ரெஸ்ஸு பாதி இதாகிடுச்சு. நல்லா இதை பண்ணி நான் அலசிடுறேன். இப்படி இந்தா ஏன் முடினா உங்களை முடி மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாகிடும் நெக்ஸ்ட் டே பார்த்தினா. பசங்க குளிக்க பார்த்தா நம்மளுக்குள்ளே குளிக்கணும்னு ஆசை வந்துருக்கும். அங்கே பாரு எப்படி குளிக்கிறத. ஐயோ செம்மையா நுர வருது. இந்தா என் முடியில போட்டு தருங்க பசங்களா. போட்டு விட மாட்டேன் டி. உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபாக்னஸ். வா எடுத்து என்ன அங்கேயே உட்காந்துருக்க. ஆமாப்பா, அந்த நுரைய பார்த்தனே அப்படிதான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதான் நன்னா எல்லாருக்கும் தேய்ச்சாச்சா. இங்கே பாரு ரோஸ் கை ஃபுல்லா ரோஸ் முடித்தான் இருந்தா நான் ஐயா நுரை. ஆலியை முடிக்கிறேன் எதுவுமே இல்லை. நான் தான் தடவை வேணான்னு சொல்லிட்டேன். அது பிடிக்கல. ஏன் வீட்டில் தான் தலையை குளிக்க பாருங்க. வா பசங்களை, நான் கூட நான் எடுத்து வந்தது எதுவுமே இல்லை நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. இருங்க நான் உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்றேன். ஆன்ட்டி என் முடிக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணி விடுங்க. இரு பசங்களா, எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓவரா ஊத்தாதீங்க, லேசாவே ஊற்றுங்க. போதும் ஊற்றவே இல்லை. ஊத்தாதீங்க. சித்தி இந்த வச்சுக்கோ. சித்திக்கு இதே வேலை தான். மேகா வந்து குளிக்கிறியா? போக்கா, நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன். நானா வரல போ. இவ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே கவர். See my dress guys. அக்கா என் மேலே ஊற்றாதீங்க. ஓகே சொல்லும். ஏன்னா எனக்கு இது மாதிரி நிறைய நோரோ என் ஹேர் என் ஃபேஸஸ் அல்ல. ரோஸ் குளிக்க மாட்டா. நம்ம வந்து ஷாம்புனா போகிற மாதிரி தான் நினச்சா. எப்படி போட்டு குளிச்சுட்டு இருக்கா. நம்ம அங்கு வேலை என்ஜாய் பண்ணுது. ரோஸ் அக்கா அங்கே வெளியே வைங்கக்கா. நாங்கள் அப்படியே ஸ்விம் நீச்சல் வச்சுக்கோ. வாடி யார் ரொம்ப நேரம் அப்படியே உள்ளே இருக்கான்னு பார்க்கலாமா? சரி வா. இங்கே பார்த்தீங்களா? என்னால் முடியல. கை பாருங்க எல்லாரும். ஆமாம் சூப்பர்க்கா. நீங்கள் எவ்வளோ நாள் உள்ள இருக்கீங்க. ஆமாடி, நாங்கள் எங்கள் அப்பா இதுக்கு எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் அப்படியா எனக்கும் சொல்லிட்டாங்கடி. அதான் மூக்கு பிடிச்சிட்டு உள்ளேடு ரொம்ப நேரம் இருக்கலாம். அதான் எங்கள் அப்பா சொல்லி தந்தாங்க. இங்க பாருங்க அவ காலெல்லாம். நான் ஹேருக்கு குடிச்சதுதான் அது. நல்ல கமகமன்னு வாசது பசங்களா. நல்லா உங்க ஹேரை வாஷ் பண்ணிட்டு இப்படி தலைகிற தொங்குங்க. என்னால் தொங்க முடியும். வா யார் ரொம்ப நேரம் உள்ள இருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே உள்ள போங்க. நான் வரல, சின்ன பிள்ளை. நான் வரலப்பா. நான் வெளியே நின்று பார்க்குறேன். இன்னும் இருக்கு அசால்ட்டு. தள்ளுடி. எனக்கு தெரிஞ்சு நான் கேமில் ஆலியா தான் ஜெயிப்பா. ஏன்னா என்னையே வந்து ஜெயிச்சுட்டா அன்னைக்கு. ஆனால் கண்டிப்பாக ஆலியா தான் ஜெயிப்பா. ஆலியே எல்சி என்னாச்சு? இல்ல சீட்டிங். எல்சி வந்துரு. பரவாயில்ல, ஓ முயற்சி நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய கிளாப். வா. யாரு ஜெயிச்சா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. முடியலப்பா. இப்படி தம் கட்டி நம்ம தங்கச்சி இருக்காடே. ஐயோ இவெல்லாம் இருக்கக்கூட தண்ணியில்
2 பேர் டக்குன்னு ஜெயிச்சுட்டு வாங்கலேன். ஒருத்தங்களாச்சும் இருந்துச்சா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் கூட தண்ணியில இருக்கலாம்க்கா, அது ப்ரீத்திங் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்தும். இவை ஒருத்தி. ஐயோ நம்ம ஃபீஸ் என்ன நுர வந்துச்சு. சரி நான் அப்படியே பாத் பண்ணிட்டு வந்தேன். வந்தாங்க ஏதோ என் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. என்னது இது இப்படியே இருக்காங்க ரொம்ப நேரமா. சரி கிளப்பிடுற மாதிரி சொல்லுவான். அது யாருமே ஏய் டைம் ஆச்சு ஜல்தி ஜல்தி. யாராச்சும் கொஞ்சம் வாட்டர் போடுங்க மேல. ரோஸ் நீ பேசிட்ட. அதுக்கெல்லாம் நீங்க அவுட் பண்ணக்கூடாது. ஆமாக்கா. எவ்வளோ நேரத்தான் இப்படியே இருப்பீங்க? கொஞ்சம் வெளியே வந்தால் என்னவா ரோஸ்? சின்ன பிள்ளைங்களுக்கு வெட்டி கொடுக்குறது தப்பு இல்லை. ரோஸ் அவுத்துப்பா. இல்லக்கா. என்னக்கா இவதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா? அதுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்க தங்கச்சி வின்னாகணும் தானேக்கா? என் தங்கச்சி வின்னாகுன்னு எனக்கு ஆசை. உடைக்கிறனா நீ போ இறக்கணும். விடுங்கக்கா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சரி போதும் நீங்கள் தம் கத்துனா. ரோஸ் ஆளு 2 பேரும் எந்திரிக்க போறீங்கன்னா அப்போ அடி வாங்கிட்டு எந்திரிக்க போறீங்களா? ரோஸ் எந்த பேருமே எந்திரிங்க. 2 பேரும் ஜெயிச்சிங்க. அவங்க 2 பேருக்கும் சாக்லேட் இருந்து. ரோஸ் பேச்சு பண்ணி கேட்க மாட்டேன். இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. வந்து ஒரு அவ்வளோ திமிர அடிச்ச. 2 பேரும் எந்திரிங்க. திமிரு வாங்க. ரோஸ்லியா பசங்களுக்கெல்லாம் துண்டு எடுத்து வரேன். போய் வீட்டில் வந்து துண்டு எடுத்து வரேன். இருங்க, அவங்க கொஞ்ச நேரம் பாத் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? இன்னும் 5 மினிட்ஸ் பாத் பண்ணிட்டு வந்து. ரோசியா நீ என்ன சின்ன பிள்ளைன்னு பேசுகிறேன். போய் துண்டு எடுத்து வைக்க உங்களுக்கு டைம். அது வைக்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துல பார்க்கலாம்.